குட் மார்னிங். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒரு 11 மணி போல் வரேன்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்காக வடை சுடலான்னு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பருப்பு வடை. அது எப்படி பண்ணுவேன்னு சொல்கிறேங்க என்னோடய சேனலில். சோம்பு போட்டுக்கணும். சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம்லாம் உங்கள் வீட்டில் பசங்க ஃபுல்லாக போட்டாவே சாப்பிடுவாங்கன்னா அப்படியே போட்டுருங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சுற்றிடுவேன். சுற்றினா அது பருப்போட அப்படியே நல்லா பைண்ட் ஆயிரும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நான் 2 கப்பு போட்டுக்கிறேங்க. 2 கப்பு போட்டிருக்கேன் பருப்பு. 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போடணும். கொஞ்சோண்டு ஊற வச்ச பருப்பை தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வடைக்கு மேலே முழு பருப்பு போட்டு சுடணும். சுடுறப்போ காமிக்கிறேங்க நான் இப்படி பண்ணுறேன்னு. அரைச்சாச்சுங்க வடைக்கு. இதுலேயே இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியாக அரைச்சனால பருப்பு முழுசு கிடச்சிருக்கு நமக்கு. ஒரு தண்ணி கிண்ணி அதிகமாகிடுச்சு, ஃபுல்லாக அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் முழு பருப்பு போட்டு சுட்டுறப்ப நல்லாயிருக்கும். போட்டுக்குவேங்க, ஏன்னா டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு மிக்சிங் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஊற வச்ச பருப்பு வச்சுருக்கேங்க, போட்டுச்சு. இப்போ நம்ம சுட வேண்டியதான். இந்த பாருங்க எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. காஞ்சிடுச்சு. செவந்து நல்ல கலர்ல வந்துருக்கு பாருங்க. இந்த கலர்ல வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாங்க.